very thank you. I'm very happy to be here for joining this wonderful event. Living in the awareness program, particularly World Cycle Day today. இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களோட போர்டு இருந்ததில் அந்த பாப்பா அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்தளவுக்கு ரொட்டீன் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உங்களை இந்த பார்த்துட்டு இந்த பள்ளியோட அமைப்பு பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக உட்காந்துருந்து இந்த இந்த அட் ப்ரெசன்ட் மொமெண்ட்டை ஃபீல் பண்ணப்போ ஐ கேம் டு நோ இந்த இந்த வயது வந்து பசுமரத்தாணி போல் பதியும் உங்களுக்கு எல்லாமே. இப்போ நான் வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸுங்கிறது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த நாள் காலையில் அந்த உங்கள் சைக்கிள் எடுத்து உங்களுடைய ஆசிரியர்கள் அப்படியே பாதுகாக்க அப்படியே வந்து அதில் ஒரு மேம் சொன்னாங்க, மிடில் டோன்ட் பி தேர் அப்படின்னு சொன்னாங்க, ரைட்டில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களுக்கு பதிக்கும். அப்படியே வந்து இந்த ஜானி வந்து ஒரு ஹாப்பி ஜானியாக நம்ம சுரேஷ் சார் சொன்னது போல் தனியாக பண்ண முடியாது. எக்ஸசைஸோ நிறையா சொன்னாங்க, வாக்கிங் ரன்னிங் எவ்வளோ இருக்குது. பட் பைசைக்கிளிங் அப்படிங்கிறது அந்த லைஃப் ஸ்டைலே கொண்டு வந்துடும். ரூல்ஸ் தெரிய வரும் உங்களுக்கு. லெஃப்ட் கீப் லெஃப்ட், அப்போ டிராஃபிக் எங்கே இருந்தால் என்ன பண்ணலாம், ரைட்டில் கட் பண்ணால் நம்ம ரைட் சைடு ஹேண்ட் அப்படி பண்ணணும், லெஃப்ட்டில் கட் பண்ணால் லெஃப்ட்டை ஹேண்ட் பண்ணணும், பெல்லு ரிங் பண்ணணும், ஹார்ன் வந்து சவுண்டாக கொடுக்கணும். இப்படிங்கிற இந்த குழந்தை பருவத்திலேயே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கற்றுக்குவீங்க. வர்றீங்க இல்லையா, நீங்கள் மிதிக்கும் பொழுது உங்களோட லங்ஸு நல்ல பம்ப் ஆகும், உங்கள் கார்டியோ நல்ல ஒர்க் அவுட் ஆகும், அல்வியோலி இன்னர் பார்ட்ஸ் வந்து நல்லா என்ன ஆகும், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி நல்ல இது மாதிரி. இதெல்லாம் ஒரு அருமையான ஏரியா. இங்கே வந்து நல்ல மூச்சு நல்லா ப்ரீத் இன் பண்ணி நல்ல ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டே நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். உங்களை பற்றி சொல்லணும், உங்கள் பேர் அம்மா பேர் கூட சொல்லலாம். கம் டு தி ஸ்டேஜ். Two words, introduce yourself. My name is Kalisharan Selvan. I am studying grade 5. My father name is Thurai Selvan. My mother name is Sumati. Very good. Give them a very big applause. இந்த willingness வரணும் டக்குன்னு. இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருந்தீங்க அத்தனை பேர் ஏன் வரல? 1 2 3 தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க பையன் வரான். ஓகே, ஐ நீட் டு ஹானர் ஹிம். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைய தினம் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு சமூகத்திற்கும் இளைய சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாணவ செல்வங்களை கொண்டு பள்ளியின் சார்பாக விழிப்புணர்வு பேரணியை நிகழ்த்திய பள்ளி நிர்வாகத்திற்கும் அதில் கலந்து கொள்ள அழைப்பினை விடுத்த கரஸ்பாண்டன்ட் சார், பிரின்சிபல் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதனால இந்த மிதிவண்டி தினத்தை கொண்டாடணும், நம்ம பள்ளியில் கொண்டாடணும், பள்ளி மாணவர்களை கொண்டு கொண்டாடணும். இளைய சமுதாயத்திற்கு அல்லது மாணவர்களுக்கு மிதிவண்டியோட அவசியத்தை எதுக்காக சொல்லித்தரணும், அந்த கட்டாயம் எதுக்கு இருக்கு இப்போ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போனோம்னா, நிறைய உடல் உபாதைகள் வர்றதுக்கு காரணம் உடற்பயிற்சி இல்லாதது தான். நம்ம ரெகுலர் லைஃப் ஸ்டைலே வந்து மாறி போயிடுச்சு. தினமும் வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்து சைக்கிள்லேயே வந்துட்டு போகலாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம், பேரண்ட்ஸோடு வந்து பைக்கில் வந்துடுறோம், அல்லது காரில் வந்துடுறோம், அல்லது ஸ்கூல் பஸ்ஸஸ் வேனில் வந்துடுறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒரு அங்கமாக இருந்த பைசைக்கிள் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. பைசைக்கிள் மட்டும் இல்லை, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், யோகா பண்ணலாம், எல்லாமே செய்யணும். இட்ஸ் அ பேக்கேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்விம்மிங், நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் இருக்கட்டும், மசில் ஒர்க் அவுட் இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து இருக்கணும். இப்போ சின்ன வயசில் இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். டெய்லி ஒன்று செஞ்சால் போதும். என்ன, நல்லா விளையாடணும். என்ன செய்யணும், நல்லா விளையாடணும். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடலாம். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது? விச் இஸ் யுவர் ஃபேவரட் கேம்? கிரிக்கெட். ஓகேண்ணா, கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், உங்களுக்கு எந்த கேம் வேணாலும் விளையாடலாம். அவுட்டோர் கேம்ஸ் எது வேணாலும் விளையாடலாம். நல்லா விளையாண்டாலே போதும். நல்ல உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் பிளேஸ் பண்ணீங்கன்னா அடுத்தது ஃபர்தராக உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு காலேஜ் சேரும்போது நிறைய உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. சுரேஷ் சார் வந்து நம்ம மாவட்டத்தில் ஒரு சைக்கிளிங் அசோசியேஷன் வச்சுருக்காங்க. அதில் நானும் இருக்கிறேன். சாரோட ஒரு 2 ரைடு நான் போயிருக்கிறேன். இங்கேருந்து கடைசியாக நாங்கள் வந்து ஒரு மாதம் முன்னாடி போனோம்.
முத்துப்பேட்டையிலேருந்து ராமேஸ்வரம் வரையும் போனோம். அதில் அவங்க சார்லாம் வந்து திருத்துறைப்பூண்டிலேருந்து ராமேஸ்வரம் போனாங்க, நான் முத்துப்பேட்டையிலேருந்து ராமேஸ்வரம் வரையும் போனேன். இதுவரை 48,000 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டியிருக்காரு. எவ்வளவு? 48,000 கிலோமீட்டர்ஸ். 48,000 கிலோமீட்டர்ஸ்னால் எவ்வளோ பெருசு தெரியுமா? ஒரு பூமியை ஒரு வாட்டி நம்ம சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ தெரியுமா டிஸ்டன்ஸு? 40,075 கிலோமீட்டர் தான். நீ வந்து இங்கேருந்து பூமியை ஒரு ஓரத்தில் ஸ்டார்ட் பண்ணி சுற்றி அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் நடந்து வந்தீங்கன்னா ஒரு முறை பூமியை சுற்றி வர்றதுக்கு 40,075 கிலோமீட்டர் மட்டும்தான். சார் வந்து 48,000 கிலோமீட்டர் இதுவரையும் ரெக்கார்டடாக ஓட்டியிருக்காரு. ஸ்ட்ராவா மாதிரி ஆப்ஸில் ரெக்கார்டடாக ஓட்டினது மட்டும் 48,000 கிலோமீட்டர். ஸோ சார் வந்து எங்களை வந்து ஆனர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்தது நம்ம சார் எஸ்ஐ சார் ராகுல் சாரை பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான் அவர் ஒரு எழுத்தாளருங்கிறத ஒருத்தங்களை கூப்பிட்டாங்க. காளீஸ்வரன், யூ வெரி குட், எக்ஸலண்ட்டாக டக்குன்னு அடுத்த செகண்ட் கையை காமிச்சு எழுந்திரிச்சு வந்து பேசி அந்த மாதிரி ஒரு ஆன் த ஸ்பாட் ஸ்பீச், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து எல்லாராலையும் கொடுக்க முடியாது.